இயேசுவின் உடல், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தம். இயேசுவின் உடல், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தம். இயேசுவின் உடல், மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தம். இயேசுவின் உடல், மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தம். இயேசுவின் உடல், இயேசுவின் 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 மாசற்ற விலையேறப்பெற்ற அப்படியே நாம் ஸ்தோத்திரம் பண்ணி இருதயத்திலே இந்த உடலை உட்கொண்டதை நினைத்து, இந்த உடல் எவ்வளவு நமக்கு சக்தியை கொடுக்கிறது, உடல் நம்மளுக்குள்ள என்னென்ன மாற்றத்தை உண்டு பண்ணுதுங்கிற அப்படியே தியானிக்க ஆரம்பிங்க. நாம் இப்பொழுது இயேசுவினுடைய உடலை பருகியிருக்கிறோம். இது ஆத்மாவின் உணவு. நம்முடைய ஆன்மாவுக்கு அடுத்து நாம் இந்த திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும் வரை இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்கிறது? ஆற்றல் அளிக்கிறது, சக்தி அளிக்கிறது.
இறைவனோடு நாம் உறவாடுவதற்கு ஆவியிலே நம்மளை வளர்ச்சி அடைய செய்யும். எப்படி நாம் சாப்பிட்ட சாதம், சப்பாத்தி, காய்கறி, பழங்கள் இரத்தம் சாப்பிட்டதுக்கப்புறம் இரத்தமாய் மாறுகிறதோ, பச்சையாய் மாறுகிறதோ, கொழுப்பாய் மாறுகிறதோ, எலும்பாய் மாறுகிறதோ, உடலுக்குள்ள நிறைய விருந்தாக மாறுகிறதோ, எப்படி இந்த உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறதோ, இதுபோல் இதை நாம் உட்கொண்டதுக்கப்புறம், இந்த இரத்தத்தை பானம் பண்ணியதுக்கப்புறம் நம்முடைய சாயலை மாற்றுகிறது, நம்முடைய பாவனையை மாற்றுகிறது, நம்முடைய தோற்றத்தை மாற்றுகிறது, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, உடை எல்லாத்தையும் மாற்றுகிறது. நடையிலே மாற்றம் வரும், உடையிலே மாற்றம் வரும், பேச்சிலே மாற்றம் வரும், நம்முடைய சிந்தையிலே மாற்றம் வரும். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். இந்த உலகம் காட்டுகிற வழியிலே நாம் வாழ மாட்டோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறது மாதிரி நம்ம வாழ மாட்டோம். அவங்க பணப்பேய் பிடிச்சி, உலகத்து மேலே, செல்வத்து மேலே பேய் பிடிச்சி வேறு காரியங்கள் அலையிற மாதிரி அலைய மாட்டோம். ஏன்னா படைத்தவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும், அனைத்தையும் நமக்கு கூட இருந்து நமக்கு தருகிறவர். நீ என்ன விரும்புகிறையோ, நாம் என்ன விரும்புகிறோமோ அதை தருகிறவர். இப்போ இந்த இரத்தம் என்னை பரிசுத்தனாக வாழ என்னை பாதுகாக்கிறது, என் கற்பை பாதுகாக்கிறது, என்னுடைய வாலிபத்தை என் கண்ணை பாதுகாக்கிறது, என் இருதயத்தை பாதுகாக்கிறது, என்னுடைய கால்கள் தவறான இடத்துக்கு போகாதபடி என் கால்களை பாதுகாக்கிறது, என் கைகள் தவறான செயல்களை செய்யாதபடி என் கைகளை பாதுகாக்கிறது. நான் இரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். அப்படி அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினான். வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தான். வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினான். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வலி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வலி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டேன், அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தான் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சாத்தான் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். ஆனால் இயேசு
சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சந்தோஷத்தை, ஆனந்தத்தை இயேசு தருகிற சந்தோஷம், பரலோகத்தினுடைய பேர் ஆனந்தம். ஆகவே ஆன்மா, நீ ஆனந்தமாய் இருக்க வேண்டும், ஆனந்தமாய் வாழ வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். இந்த திருவிருந்து, இந்த உடல், இந்த இரத்தம் டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இரத்தத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற இந்த இரத்தம் என்னை மூடி மறைத்திருக்கிறது. தீங்கு எனக்கு நேரிடாது, சாத்தான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எவன் மந்திரவாதம் பிள்ளி சுனி செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் நடக்காது, எதையும் பண்ண முடியாது. சாத்தான் சோதிக்க வருவான், ஆனால் என்ன செய்ய முடியாது, சோதிக்க முடியாது, என்ன தோற்கடிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. இப்படி அறிக்கை பண்ணுங்க, உள்ளுக்குள்ள அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சொல்கிறேன், பிசாசை நீ மேற்கொள்வீர்கள், பலவானை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஏன்னா உங்களில் இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். வியாதியை மேற்கொள்ளுங்க. வியாதியை, உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன், உன்னை தோற்கடிக்கிறேன், நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுங்கள். பிசாசை நீ ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுங்கள். பாவமே, சாபமே, நீ ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவின் இரத்தத்தை கொண்டு வருகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் இந்த சாபம் இப்பொழுது நீங்குகிறது, பாவம் நீங்குகிறது. இப்போ இயேசுடைய அந்த புண்ணியத்தினால், பலியினால், ரெண்டு கரங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுவோமா? இந்த உடலை, இரத்தத்தை பானம் பண்ணிய நீங்கள் புனிதமடைந்திருக்கிறீர்கள். இயேசு இரத்தத்தினால் நீதிமனாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப நமக்கு தருகிறது. இந்த வருஷம், இந்த 2026 வருஷம் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் வாழ போகிறீங்க. போன வருஷத்தில் இந்த சாபத்தினால் நிறைய நன்மைகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், நிறைய இழப்புகள் இழந்திருக்கலாம், மன உளைச்சல், மன சோர்வு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 இரத்தத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இயேசுவே, நீர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம், தேவ சமாதானம், அமைதி இப்பொழுது இந்த இடத்துல ஆராதனையில் வந்திருக்கும் உடலை உட்கொண்ட இரத்தத்தை பானம் பண்ண அத்தனை பிள்ளைகளுக்கும் சிந்தை இதயத்தை நிரப்புவதாக. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற, இதன் மேல் விசுவாசம் வைக்கிற, இந்த வழிபாட்டோடு இணைந்து அவர்களும் இந்த வழிபாட்டிலே உள்ள ஆவியிலே தன்னை கழுவும்படி, தன்னை பரிசுத்தமாக்குகிறீர் என்று அறிக்கப்படுகிற அத்தனை பேரும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய அப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய நிலம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்கள் வேலை செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய கையின் பிரயாசம் உழைப்புகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். நீ இந்த பூமியில் எவைகளை ஆசீர்வதிப்பாயோ அது பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே. இப்பொழுது இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி அனைவரையும் இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கிறேன். கல்வி படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் படிக்கிற பாடங்கள் மனதிலே தங்கட்டும், எக்ஸாம்பிளை வெற்றி அடைவார்களாக. உங்கள் இரத்தம் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும். வெற்றியின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நான் கட்டவிழ்க்கிறேன். வெற்றியின் ஆசீர்வாதம் ஒரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. தல்மரதி எங்கி மரபு செல்வியா, தல்மரதி அக்கி மரபு சந்தி பூத்தனா. தொழில் பண்ணுகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவே, இப்பொழுது முதல் மனிதன் செய்த பாவத்தையும் சாபத்தையும் இப்போ எங்கள் முன்னோர்கள், மூதாதையர்கள், தாத்தா, பாட்டம், பூட்டன், நாங்கள் எல்லா பாவத்தையும் இப்பொழுது மன்னிக்கிறீங்க. இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளுடைய செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து சாபத்தை நீக்கி இப்போ ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அவங்க குறைகள் எல்லாம் பிலிப்பியர் 4:19 படி நிறைவாக்கட்டும். இப்படி எல்லா தேவைகளையும் இப்பொழுது பரலோகம் சந்திப்பதாக. பரலோகத்தினுடைய நிறைவினால் ஒரு பிள்ளை நிரப்பப்படுவார்களாக. அற்புதங்களை செய்கிற சக்தியினால் அற்புதங்களை செய்கிற சக்தி இந்த பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுவதாக. புதுமை செய்யும் ஆற்றல் செயல்படுவதாக. பேய்களை ஓட்டுவார்களாக. பேய்களை துரத்துகிற வல்லமை கட்டவிழ்க்கு வரங்கள் அவர்களுக்குள்ளே செயல்படட்டும். விசுவாசம் வரம் செயல்படட்டும். விசுவாசம் என்ற கேடயத்தை கொண்டு மனிதர்களால் சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் தோற்கடித்து முறியடித்து வெற்றி பெறுவார்களாக. இயேசுவே, இறை வார்த்தை என்னும் வாளை, இதோ நான் பேசிய இந்த வார்த்தைகளை எல்லாம் இருதயத்திலே வாளாக எடுத்து
தீமையை மேற்கொள்ளட்டும், பிசாசை மேற்கொள்ளட்டும், பாவத்தை மேற்கொள்வார்களாக. வெற்றியின் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேனையா. தல்ல கரபதி பிரபு செல்வியா. ஆண்டவரே, திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்களுடைய இல்லற திருமண வாழ்க்கைகள் ஆண்டவரே சித்தப்படி உங்களுடைய விருப்பப்படி நல்ல வாழ்க்கை அமைவதாக. திருமண ஆனவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலகத்தை மூட்டுகிற கலகக்காரன் சாத்தான் வெளியேறுவானாக. பிரிவினை உண்டாகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். அவருடைய கிரிகளை பிடிக்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன். பிரிந்திருக்கிற வாழ்க்கை குடும்பங்கள் இப்பொழுது ஒன்று சேருவதாக. உங்கள் சமாதானத்தை கட்டவிழ்கிறேன் ஐயா. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கு வரான்ற வார்த்தையின்படி உங்களுடைய உழைத்த பலனை அனுபவிக்க முடியாதபடிக்கு, சாப்பிட முடியாதபடிக்கு, உழைப்பின் பலனை திருடுகிற சாத்தானை, திருட்டு ஆவியை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த ஆராதனையில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு அத்தனை வரை விட்டு வெளியேறுவையாக. நீ திருடிய எல்லாவற்றையும் திரும்ப இரட்டத்தனையாக கொண்டாந்து நூறத்தனையாக கொடுக்கும்படியாக நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, ஒரு திருடிய பரலோக தகப்பனே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கு இந்த பொல்லாத ஆவியினால் திருடப்பட்ட உங்கள் ஆசீர்வாதங்கள் இப்பொழுது நூறத்தனையாக திரும்ப யோவுக்கு இரட்டத்தனையாக வந்தது போல அந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப இரட்டத்தனையாக வரும்படியாக, நூறத்தனையாக வரும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். லெஸ் வியாபாரத்தில் இழந்ததை திரும்ப இரட்டத்தனையாக நூறத்தனையாக பெற்றுக்கொள்வார்கள். தொழிலில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்வார்களாக. இவன் திருடிய எல்லாவற்றையும் திருட்டு ஆவிகளை இப்பொழுது கட்டுகிறேன். இவருடைய வாழ்க்கையை கொல்ல அழிக்க நினைக்கிற பிசாசின் கிரியில் அழிக்கிற அவருடைய ஆவிகளை இயேசு நாமத்திலே கட்டுகிறேன். எல் மரது எங்கி மரபு சந்தி போதனா. உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் பிள்ளைகளோடு கடந்து செல்கிறார். ஏதோ இந்த இடத்துலேருந்து உங்கள் பிள்ளைகள் கடந்து செல்கிறார். தான் வேலை செய்கிற இடத்துக்கு, குடியிருக்கிற இடத்துக்கு கடந்து செல்கிறார். உங்கள் துணை அவர்களோடு இருக்கட்டும், உங்கள் பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். உங்கள் பாதுகாப்பின் வல்லமை கட்டவிழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவரே, ஏற்றவாழ்னை துணையாளரை இயேசு எங்களுக்கு கொடுத்த துணையாளர் ஏற்றவாள் நீரப்பா. உம்மை கூட்டி செல்லுகிறோம், உம்மை கொண்டு செல்லுகிறோம். செல்லும் இடமெல்லாம் ஆவியானவர் துணையாக இருந்து நீர் வழிநடத்தும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று சொல்லி நீர் கற்றுக் கொடுத்து வழிநடத்த முடியாது. உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தந்தையே, ஆமென். ஆமாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை ஆலோசனை வழிநடத்தல் நம்ம வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பாடல் பாடுவதை செய்வோம். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம்,